தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் புதிய பேருந்து நிலையங்கள் ஏற்படுத்தப்படுது. ஆமாம். திருச்சியிலிருந்து ரொம்ப தூரம் போயிட்டு பழையனூரில் போயிட்டு ஒரு பேருந்து நிலையம் கட்டுறாங்க. அதை சுற்றி சில நிறுவனங்கள் நிலங்களை வாங்கி பல வருஷத்துக்குமே போட்டு வச்சுருக்காங்க. ராசிபுரத்தில் ஒரு ஒரு பேருந்து நிலையம் வயல்களுக்கு நடுவே போடக்கூடிய ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது. இதை எதிர்த்து ராசிபுரம் மக்கள் 450 நாளாக போராடுறாங்க. ஆனாலும் ஒவ்வொரு இடத்துலையுமே இப்படி பேருந்து நிலையங்களை எங்கேயாவது வெளியே கொண்டு போயிட்டு கட்டுறதாங்க. அதுக்கு பின்னணியில் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நிறுவனம் அங்கே ஏற்கனவே நிலங்களை வாங்கி வச்சிருக்கு. செயற்கையாக இந்த நிலங்களுடைய விலையை ஏற்றக்கூடிய வகையில் இந்த பேருந்து நிலையங்கள் பயன்படுது. அங்கே மாவட்டங்களுக்கு பேருந்து நிலையம், மாநிலத்துக்கு விமான நிலையம். இங்கேயும் அதே பினாமிகள், அதே நில தரகர்கள், அதே நில உடைமையாளர்கள் தான் இருக்காங்க. அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை. எனக்கு கிடைச்ச தகவல், நம்ம பகுதியில் பரந்தூர் பகுதி அந்த சுற்று வட்டார பகுதிகளில் அரசியல்வாதிகளுக்கு அப்பாற்பட்டு அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு நிறைய அவர்களுடைய முனைப்பு தான் இது அதிகமாக கொடுக்குறாங்கன்றது. அதாவது இந்த இடத்த பிடிவாதமாக எடுத்தே ஆகணும் ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்ற மாதிரிலாம் பேச்சு உழவுது நம்ம பகுதிகளில். ஆனால் நமக்கு ஆணித்தரமாவோ அதிகாரப்பூர்வமாவோ ஆதாரப்பூர்வமாவோ கிடைக்கல. இது மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு. இது இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சது இந்த ஊருன்றதோட சொல்றீங்க. அது மாதிரி இருக்கலாம், பின்னணியில் இருக்கலாம். எப்பவுமே எல்லாருமே ஆதாரத்தை வெளியிட்ட செயல்படுவாங்க, மறைமுகமாக தான் செயல்படுவாங்க. அது ஆதாரம் இல்லாம ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிருக்கும். அது அடிப்படையில் தான் பேச்சு உழவுகுது.